தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஜானது சாஸ்திரகுணம் ஸ்ரீ சந்திரசேகர் குணம் பிரணமாமதானம் கலியுதேவ காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு சிவசிவான்னு சொல்லிகிட்டே போங்கோ சிவன் கிடைப்பார், சிவசிவான்னு சொல்லிகிட்டே போங்கோ சிவன் கிடைப்பார். இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தலைமை பாருங்கள். இந்த அனுபவத்தை நீங்கள் கேட்டிருக்கவே முடியாது, நிச்சயம் கேட்டிருக்க முடியாது. கேட்டுட்டு சொல்லுங்கள். அப்படி சொல்லியிருந்தால் இது கொஞ்சம் வேறு மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கணும், வேறு மாதிரியான ஒரு அந்த சம்பவத்தையே மாற்றி சொல்லியிருக்கலாம். அதை நான் பார்த்தேன் அந்த ஃபார்மேட்டும். ஆனால் நிஜமான ஃபார்மேட்டை எங்கேருந்து எடுத்துங்க. அப்போ நீ மட்டும் யோகியா, நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, பாலு மாமா அவருடைய அனுபவத்தில் சொல்லியிருக்கார், அவர் ரைட்டிங்லேயே கொடுத்துருக்கார். அதை விட பாலு மாமாவோட சொல்கிற ஒரு ஆத்தென்டிகேட்டட் வெர்ஷன் என்ன இருக்க முடியும்? ஆனால் மற்ற பேர் சில பேர் வந்து வேறு தான் மாற்றி சொல்கிறா. நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். 1965 ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், அதுலேருந்து பக்தார் சில பேர், அப்புறம் 1-2 ப்ரொஃபஸர்ஸ் மகாபிரிவாவில் காஞ்சிபுரத்தில் வந்து தரிசனம் பண்ண வந்தா. அவள் சொன்னால், எங்கள் கேம்பஸில் ஒரு சிவன் கோவில், ஒரு அம்பாள் சன்னதி இதெல்லாம் இல்லாமல் இருக்குது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டா. மகாபிரிவா வந்து பேசினா, இப்போது ஐஐடி இருக்க இடத்த அந்த காலத்தில் வேதஸ்ரேணி அப்படின்னு கூப்பிடுவா. வேதம் படித்தவாளாம் நிறைய பேர் இருந்த இடம். அந்த வேதஸ்ரேணி அப்படிங்கிறது வேளச்சேரியாக மாறிடுத்து, வேளச்சேரி. அப்போ ஐஐடி பார்த்தா அதுக்கு பின்பக்கத்தில் வேளச்சேரி தான் வருது. அது வேளச்சேரி கேம்பஸோடு தான் வரும் போல இருக்குது பார்த்தா அந்த லிமிட்டில். பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்குமே, பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் என்ன. அப்புறம் பெரியவா சொன்னால், அப்பைய தீட்சிதர் வந்து ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேதஸ்ரேணியில் வந்து இருந்திருக்கார். அதாவது ஐஐடி இப்போ சொல்கிறாரு அந்த இடம், இப்போ எந்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்க போகிறதோ பெரியவா அதை இன்டெரக்டாக சொல்கிறார். இந்த வேதஸ்ரேணியில் வந்து இருந்தார். அவரே தன்னுடைய கையாலேயே ஒரு சிவனை வடிவமைச்சார். அவரே கையால் செதுக்கி ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு அவரை வச்சு அங்கே பக்கத்துலேயே ஒரு குளத்தை விட்டு, அந்த குளத்தையும் இப்போ பார்க்க போகிறாங்க, போனாதான்னு தெரியும். பெரியவா அங்கே சாதாரண ஒரு சன்னியாசியா? நம்ம அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் முட்டாள், அடி முட்டாளாக இருந்திருக்கோம். நான் என்ன சொல்லிக்கிறேன், ஒரு குளத்தை வெட்டி அதில் இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து அந்த ஜலத்தால் அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி ருத்ரம் சமக்கம் அதெல்லாம் என்னென்ன உண்டோ எல்லா பூஜையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் ஜலத்தையே குடிப்பாராம் அவர். அந்த அளவுக்கு அவர் பக்தியோடு இருந்திருக்கார் அப்படின்னு அவரை பற்றி சொன்னாராம், அந்த தீட்சிதரை பற்றி. அதனால் இந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப சக்தி வாய்ஞ்சது. அப்படின்னா அது எங்கே கண்டுபிடிக்கணும்? வேதஸ்ரேணின்னு வேறு சொல்லிட்டார். ஒன்று பண்ணுங்கோ, விடிகாலத்தால் ஸ்நானம் பண்ணிவிட்டு சிவசிவான்னு சொல்லிகிட்டே நடங்கோ, போயிட்டே இருங்கோ. அதான் காம்பஸ்குள்ளே தான், வேறு அங்கே வெளியிலேயே போக முடியும். பெரியவா நினச்சா அங்கே பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் அங்கே என்ன உண்டு, அங்கே ஒரு லிங்கம் கிடைக்கும், அது பக்கத்துலேயே ஒரு வெல்வ மரமும் இருக்கும். பெரியவா இவ்வளோ லொக்கேஷன் கொடுத்துட்டாரு, பெரியவாளே அங்கே சுற்றின்னு இருக்காளே, பரமேஸ்வரன் அவர் தானே, அந்த ஜலகண்டேஸ்வரர் அவர் தான். வெல்வ மரமும் இருக்கும், போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டார். அவள் போனால், அதாவது அந்த தீட்சிதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த இதுக்கு வந்து ஜலகண்டேஸ்வரர்னு பேர் வச்சுருக்காராம். அப்படிங்கிறத பெரியவா வந்து அவளுக்கு சொல்கிறா, அப்பைய தீட்சிதர். இவள் போனால் அதே மாதிரி கார்த்தால எழுந்து அடுத்த நாள் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு எல்லாம் சிவா 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 சிவான்னு சொல்லி நடந்துகிட்டே போகிறாளாம். அப்போனா திடீர்னு யாராவது ஒருத்தர் கண்ணில் பட வைப்பாளே,
ஐஐடி கேம்பஸ் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் 1965ல் நம்ம இமேஜின் பண்ண வேணாம். இன்றைக்கி பார்த்தா அது பயங்கரமாக இருக்குது, பெரிய சொர்க்கலோகமாக இருக்குது. அந்த காலத்தில் அப்படி தானே இருந்திருக்கும், வேறு மாதிரி. அது டக்குன்னு ஒருத்தர் கண்ணில் பட்டிருக்கு, ஏதோ வில்வ மரம் மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு வில்வ மரம் ஒன்று, யார் கண்ணிலையும் படாத ஒரு வில்வ மரம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது, சின்னதாக ஒரு குளம் வெட்டியிருக்கு. அது பக்கத்தில் போய் பார்த்தா சேரில் இது பூமியில் புதஞ்சா மாதிரி ஏதோ இருக்குது. அப்புறம் அதெல்லாம் இது பண்ணி எடுத்தான்னா அதான் பெரியவா தான் ஹிண்ட்டு கொடுத்துட்டாலே, எல்லாமே ஓகே எடுத்து லொக்கேஷன் நம்ம இன்றைக்கி கூகுள் மேப்பில் போயிட்டு அது இதுன்னு சுற்றின்னு இருக்கோம். போனால் கூட அது எங்கேயோ கொஞ்சம் தப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுடுறது. அதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது எப்படி நடக்கும்ன்றது நம்மளுக்கு. ஆனால் அந்த கூகுள் மேப்பு என்ன, அதை கண்டுபிடிக்கிறது பெரியவாவுடைய புத்தி இருந்தால் தான் நாங்கள் முடியும். அதனால் பெரியவா எப்படியோ உட்காந்த இடத்துலேருந்து அந்த மேப்பை கொடுத்துருக்காரு பாருங்க. எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி கூகுள் மேப்பை போட்டால் கூட தப்பாக தான் போயிட்டுருக்கோம் வேறு ஒரு இடத்துக்கு. இங்கே கரெக்டாக அந்த பரமேஸ்வரன் தானே பிடிச்சி இழுக்கிறாருங்க. அதனால் இதை பார்த்துட்டல வில்வ மரத்தை பார்த்துட்டா, அப்புறம் பார்த்தா கிணறு ஏதோ இருக்கே அப்படின்ற, அதுக்கப்புறம் பார்த்தாங்க சிவலிங்கம் புதஞ்சா மாதிரி ஏதோ இருக்குது பக்கத்தில். அப்புறம் அதெல்லாம் எடுத்து விட்டு ஜலகண்டேஸ்வரர் பெரியவா சொன்ன பேரையே வச்சுட்டா. அதுக்கப்புறம் திருப்பி பெரியவா கிட்ட போய் கேட்ட உடனே பெரியவா சொன்னாலாம் அம்பாள் ஒன்றுமே அடுத்தது டிஎஸ் ராமச்சந்திர ஐயர்னு அந்த ஒரு வயசானவர் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப வயசாக எடுத்தவருக்கு. அவர்கிட்ட ஒரு ராஜேஸ்வரி இருக்கா, அவர் பூஜை பண்ணின்னு இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்டு அதை வாங்கி அதையும் கோவிலில் பிரதிஷ்டை பண்ணிவிடுங்க அப்படின்னு பெரியவா அம்பாள் ஒன்றுமே அதுக்கு கொடுத்துட்டா. பெரியவா அப்படியும் கொடுத்துட்டார். அவர் எங்கள் மடத்துக்காரர் தான் அப்படின்ட்டார். மதம் பக்தராக இருக்கும், அதனால் அதை போய் வேணும். அவர் பெரியவா கேட்டால் கொடுத்துருவார், அவர் கொடுத்தாச்சு. அதெல்லாம் வச்சுட்டு டிஎஸ் ராமச்சந்திரையர் கொடுத்த வயசானவர் அவர்கிட்ட அந்த அம்பாளை அதை வச்சுட்டு ஒரு கோவில் கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணிட்டா. அந்த அம்பாளுக்கு பெரியவா தான் பேர் வச்சுருக்கா, காத்தியாயனி அப்படின்னு பேர் வச்சுருக்கா. ஜலகண்டேஸ்வரர் காத்தியாயனி சமேத ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு அங்கே கோவில் இருக்குது ஐஐடி கேம்பஸ்குள்ளே. அதுக்கப்புறம் புது பெரியவா கும்பாபிஷேகம் பண்ணுவா அப்படின்னு பெரியவா வாக்கு கொடுத்துட்டா. அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணி ஜூன் 18, 1965 ஸ்ரீ புது பெரியவா அந்த கோவில் அங்கே போய் ஐஐடி கேம்பஸ் உள்ளே போய் கும்பாபிஷேகத்தை பண்ணினா. அப்புறம் பிப்ரவரி 20, 1966 அன்றைக்கி மகாபெரிவா ஐஐடிக்குள்ளே விசிட் பண்ணியிருக்கா. இதை தான் எல்லோரும் மாற்றி அடிக்கிறா. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு, கண்டபடியே ஓட்டுவா இதை இஷ்டத்துக்கும். பெரியவா ஏதோ அங்கே போய் ஐஐடி உள்ளே போய் அவர் தான் அந்த சிவலிங்கத்தை பார்த்தா ஒன்றும் பார்க்க வேணாம், பெரியவா பரமேஸ்வரன் சொன்னாங்க கண்ணில் பட்டுரும், அதுதான் அங்கே நடந்திருக்கு. இப்போ பெரியவா அப்புறம் நிஜமாகவே போய் சிவனை தரிசனம் பண்ணணுமே அம்பாளையும். அதனால் அவர் பிப்ரவரி 20, 1966 அன்றைக்கி மகாபெரிய ஐஐடிக்குள்ளே விசிட் பண்ணியிருக்கான். அப்புறம் தீட்சிதர் வழிபட்ட அந்த ஜலகண்டேஸ்வரரை பார்த்து இது பண்ணியிருக்கா. அப்புறம் ஜலகண்டேஸ்வரர் பற்றி சில விஷயங்களை ராஜ்பவனில் ரெக்கார்டில் இருக்குது. 400-500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த அப்பைய தீட்சிதர் தன் கையால் செதுக்கி குளத்தை வெட்டி அதுக்கான பூஜை பண்ணியிருக்கார். அது பேர் வேதஸ்ரேணி, அது வேளச்சேரி ஆயிருக்கு அப்படிங்கிற ரெக்கார்டு எல்லாமே அந்த அப்பைய தீட்சிதர் பற்றி கூட அதில் எழுதியிருக்கு. அது உங்களுக்கு இதில் போனால் கிடைக்கும் ராஜ்பவனில் அப்படின்னு பெரியவா அதையும் சொல்லிட்டாலும் அதெல்லாம் வாங்கி எடுத்திருக்கா. பெரியவா பரமேஸ்வரன் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபெரிவா பாதமேஸ்வரன் மகாபெரி பாதமேஸ்வரன்.